அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமோயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இதுல இரண்டாவது விசேஷமான காரியம் என்னன்னா, அவன் இயேசுவை என்ன சொல்லி அழைத்தான் என்பதை நாம் கவனிப்பது அவசியம். ஏனால் அவன் கேள்விப்பட்டதெல்லாம் நஸ்ரேயனாகிய இயேசுதான் இந்த வழியாக வருகின்றார் என்று கேள்விப்பட்டான். இயேசுவின் அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டான். இயேசுவின் போதனைகளை குறித்து கேள்விப்பட்டிருப்பான். ஆகையால் இயேசு அந்த பாதையில் நடந்த பொழுது அவன் இயேசுவே எனக்கு மனம் இறங்கும் என்று கூப்பிட்டிருக்கலாம். அல்ல நஸ்ரேயனாகிய இயேசுவே எனக்கு மனம் இறங்கும் என்று இயேசுவை அவன் அழைத்திருக்கலாம். ஆனா இந்த படிப்பறிவில்லாத மனிதன், எந்த விதத்திலும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்காத ஒரு மனிதன், அவன் சத்தத்தை உயர்த்தி பார்வை உள்ளவர்களுக்கு இல்லாத வெளிப்பாடை பார்வை இல்லாத மனிதனுக்கு இருந்ததுங்க ஐயா. பார்வை இருந்தவர்களுக்கு யார் அவர்கள் அருகே இருந்தார் என்று அறியவில்லை. ஆனால் பார்வை இல்லாத இந்த மனிதனுக்கு யார் கடந்து போகின்றார் என்ற வெளிப்பாடு இருந்த நிமித்தம் அவன் சத்தமிட்டு தாவீதின் குமாரனே என்று அழைத்தான். தாவீதின் குமாரன் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு யூதனுக்கும் தெரியும், அது சாதாரணமான பெயர் அல்ல. அந்த பெயர் யாருக்கு பயன்படுத்தப்படும் என்றால், வரப்போகின்ற மேசியாவை தான் அப்படியாக அழைப்பார்கள். ஏனென்றால் மேசியா தான் தாவீதின் குமாரனாக வந்து ஒரு அழிவில்லாத ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்று தீர்க்க தரிசன வசனங்கள் உரைத்தது. அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேற்றுவதுதான் தாவீதின் குமார். ஆகையால் இந்த பர்திமேயு அங்கு அமர்ந்திருந்து தாவீதின் குமாரனாகிய இயேசுவே என்று அழைத்த பொழுது இயேசுவுக்கு இவன் யாரை அழைக்கின்றான் என்று அவன் அறிந்திருந்தாருங்க. அவனை சுத்தி இருந்தவர்கள் அறியாமல் இருந்தாலும் இந்த மனிதன் ஒரு வெளிப்பாடோடு கூட இயேசுவை தம்முடைய பெயரை சொல்லி, இயேசுவே நீர் மேசியா, இயேசுவே நீர் என்னை ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறீர், ஆகையால் உம்முடைய அற்புதத்தை நான் தேடுகின்றேன் என்று இந்த மனிதன் இயேசுவை கூப்பிட்டான்.